ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, தேவனோடு உங்கள் உறவை வளர்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பெல்லாம் என் பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கிறதன உறவில் வளரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரோடு கூட இருக்கிறதன உறவில் வளர முடியாத அளவுக்கு எது தடையாக இருக்கிறது என்று சொல்லி செப்பனியா 2:2 உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில், இந்த வருஷத்தில், நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு கூட இருக்கிறதன உறவை நமக்கு துண்டித்தது உலகத்தின் சிநேகமா, இல்லை என்று சொன்னால் நாம் அதிக நேரம் வேலைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தின் ஃபங்க்ஷன் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறதா, எது அவரோடு கூட இருக்கிறதன உறவை நமக்கு துண்டித்தது? ஜெபமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட அமராதபடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இருந்தது போல கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடுகிறேன் அவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு மன திருப்தி இல்லாதபடிக்கு நீங்கள் காணப்படுகிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துனா நீங்கள் தேவனோடு கூட உள்ள உறவை வளர்த்து கொள்ளணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதே செப்பனியா 3:2 அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் இஸ்ரவேலர்களை சொல்லுகிறார். நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். கர்த்தரை நம்பாதபடிக்கு எப்பொழுது உறவு துண்டிக்கப்படுகிறதோ அப்பொழுது நம்ம கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம்? நம்ப மாட்டோம். கர்த்தரை நம்பாமல் உலக மனுஷன் சொல்லுகிறத நம்புவோம், நம்முடைய மூளை சொல்லுகிறதை நம்புவோம், நம்ம அறிவை நம்புவோம், நம்முடைய பணத்தை நம்புவோம், நம்முடைய பதவியை நம்புவோம், எல்லாத்தையும் நம்புவோம். ஆனால் கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம்? நம்ப மாட்டோம். ஆனால் கர்த்தரோடு கூட உள்ள உறவில் நம்ம வளர்ந்தோம்னா மற்ற எல்லாவற்றை விட கர்த்தரை தான் என்ன செய்வோம்? நம்புவோம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் காலதாமதமாக இருக்கிறதோ, இல்லை என்று சொன்னால் தடையாக இருக்கிறதோ, நீங்கள் கர்த்தரை நம்புகிறதுனா என்ன தெரியுமா? காலதாமதமான என்ன, என் வாழ்க்கையில் எல்லாமே தடையாக இருந்தால் என்ன, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் இந்த நாட்களில் செய்ய வல்லமையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம். கர்த்தரை நம்புவோம். அது தன் கர்த்தரிடத்தில் சேரவும் இல்லை என்றால் கர்த்தரை விட்டு அது தூரமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்ம கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் எவ்வளவு தான் விலை கொடுத்து வாங்கினாலும் அதற்கு டவர் இல்லை அப்படின்னா அதை பேச முடியாது. இல்லைன்னா பேட்ரி லோவாயிட்டுனா அதுலேயும் பேச முடியாது. இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்ட்ராய்டு மொபைலை ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாலும் பேச முடியாது. ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு துண்டிக்கப்பட்டிருக்கும்னா நம்ம மற்ற இடத்தில் தொடர்பு கொள்ள முடியாதபடி இருக்கிறதே போல தான் இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரோடு கூட சேர முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது. இன்றைக்கி அதை தடையை கர்த்தர் உடைத்து தேவனோடு கூட உள்ள உறவில் வளரணும்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எனவே இன்றைக்கு வளருவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க, தேவனோடு கூட உள்ள உறவில் வளர்வதற்கு கிருபை தாரும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.